ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ராஜ்மா தான் நம்ம சப்ஜி செய்ய போகிறோம். சப்பாத்தி, ஜீரா ரைஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ராஜ்மாவை வந்து என்னென்னா ரெட் சோயா சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. படுக்கும்பொழுது தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் நல்லா ஊறி வந்துடும். நல்லா பெருசாக ஊறிடும். இதை வந்து என்னென்னா குக்கரில் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ தனியா பொடி 2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பொடி காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி வந்து நம்ம எப்படி துருவி வச்சுருக்கோம், அதே மாதிரி பூண்டு பல்லும் போட்டு நம்ம துருவி வச்சுக்கோம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டோன்னு இந்த பொடியெல்லாம் ஒன்றா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு மாதிரி எண்ணெயில் வதங்கின பிறகு அது வாசனை நல்லாயிருக்கும். உங்களுக்கு பச்சை மணம் போயிடும் உங்களுக்கு. இப்போ நான் என்னென்னா ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி வந்து 2 தக்காளி பொடியை நறுக்கி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அந்த விழுதாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அதில் தண்ணி விட்டு கொஞ்சம் இதுலேயே ஆட் பண்ணிப்போம். இது நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த வெங்காயம் இதெல்லாம் கூட சேர்ந்து கரைஞ்சி அப்படியே நல்லா கொதிச்சிரும். இது பாருங்கள், நல்லா கொதிக்குது. கதை நல்லா கொதிக்கும் பொழுது கையில் வந்து எண்ணெய் அந்த இது வந்து தெரிக்கும். அதனால் கொஞ்சம் நீட்டு கரண்டியாக வச்சுக்கோங்க. கிட்ட மூஞ்சி வைக்காமல் கொஞ்சம் தூரம் நின்று கலருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த டிஷ்ஷுக்கு தகுந்த உப்பு நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம கொதிக்குது இல்லையா, அதுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. சோயெல்லாம் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதில் உப்பு இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்படி தனியாக தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நல்லா இருக்குது, நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நான் சோயா வந்து வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா, குக்கரில் வேக வச்சுட்டேன். ஒரு 5-6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து அப்படி தண்ணியோடு தான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், இப்போ ஒரு வேளைக்கு இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த வேலையோடு சாப்பிட்றணும். மிச்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிட்றது இருக்கக்கூடாது. இதில் கரெக்டாக நமக்கு ஒரு நாளைக்கு இப்போ நான் இப்போக்கி எவ்வளோ தேவையோ அது மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி அது மாதிரி சாப்பிடக்கூடாது. இப்போ நான் எல்லா சோயாவும் போட்டுட்டேன். இப்போ நம்ம நல்லா கொதிக்கட்டோன்னு நல்லா கைப்பிடி அளவுக்கு நிறைய கொத்தமல்லி, ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா ஒரு அரை கட்டு கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்ல வெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அது மேலே வச்சுருங்க. இல்லை நெய் கூட 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நிறைய கொத்தமல்லி இருந்த கொத்தமல்லிலாம் நான் இவருக்கு போட்டுட்டேன். மேலே தூவிட்டு நல்லா அது கொதிக்கும்போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட. இது சப்பாத்திக்கு நான் ஜீரா ரைஸ் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ரசம் சாதம் செஞ்சுருக்கேன். இதை தொட்டுக்க சைட் டிஷ்ஷாக வைக்க போகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ராஜ்மா வந்து குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ராஜ்மா வந்து தனியாக சுண்டல் சாப்பிட்டா அது ஒரு வாசனையாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதுலேயே கேரட்டு வெங்காயம் துருவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.